பாகிஸ்தான் தீவிரவாதத்தை எதிர்த்து தீரத்துடன் போராடும் இந்திய இராணுவத்துக்கு மக்களின் ஆதரவையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஒற்றுமையையும் பறைசாற்றக்கூடிய வகையில் முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருந்த அந்த பேரணி தொடங்குகிறது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு முதலமைச்சர் தலைமையில் அந்த பேரணி என்பது புறப்பட தயாராகி கொண்டிருக்கிறது. டிஜிபி அலுவலக வளாக பகுதியிலிருந்து தொடங்கி போர் நினைவு சின்னம் வரை இந்த பேரணி என்பது நடைபெறவிருக்கிறது. பாகிஸ்தானின் தாக்குதல்களை தீரத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய நம்முடைய இராணுவத்துக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலும் தங்களுடைய ஆதரவையும் ஒற்றுமையையும் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அந்த பேரணி என்பது தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்தியாவின் குட்டி சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படக்கூடிய பெஹல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் முன்னெடுத்த தாக்குதலில் உற்சாகமாக சுற்றுலாவில் ஈடுபட்டிருந்த அப்பாவி பொதுமக்கள் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதற்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையை எடுத்து பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய 9 தீவிரவாத நிலைகளை நோக்கி தாக்குதல் தொடுத்து தீவிரவாத முகாம்களை அழித்தொழித்தது. அதன் பிறகு இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையிலும் பாகிஸ்தானிலிருந்து தொடர்ந்து நடத்தப்படும் தாக்குதல்களை வெற்றிகரமாக தீரத்துடன் முறியடித்து வரும் இந்திய இராணுவத்திற்கு தமிழகத்தின் ஒற்றுமையையும் ஆதரவையும் பறைசாற்றுவதற்கான ஒரு பேரணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில் அந்த பேரணியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடற்கரை சாலையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரணி போர் நினைவு சின்னம் வரை நடைபெறும். இந்த பேரணியில் திரளான பொதுமக்கள் பங்கேற்க முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார். பேரணி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பேரணியில் பொதுமக்கள் அனைத்து தரப்பிலிருந்தும் கலந்து கொண்டிருக்கின்றனர். அனைத்து மதங்களிலிருந்தும் மத பிரதிநிதிகள், மத குருமார்கள், பள்ளி மாணவர்கள், காவல்துறையினர், மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பட்ட மக்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். தமிழகத்தின் ஒற்றுமை, இந்திய இராணுவத்தை நோக்கி தமிழகத்தின் ஆதரவு கரம் என்பது மிகப்பெரிய ஒரு பேரணி வடிவில் காட்சியளிக்கிறது. கடற்கரை சாலை முழுவதும் தேசிய கொடி கையில் ஏந்தியவாறு தலைவர்கள் பொதுமக்களுடன் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பாகிஸ்தான் ராணுவம் 3வது நாளாக அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்திய நிலைகளில் 25க்கும் மேற்பட்ட நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தானின் செயலை முறியடித்து வரக்கூடிய இந்திய இராணுவத்திற்கு, பாகிஸ்தானின் அத்துமீறலை தீரத்துடன் எதிர்கொள்ளும் இந்திய இராணுவத்திற்கு ஆதரவாக முதலமைச்சர் தலைமையில் பேரணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேரணி தொடங்கி தலைவர்கள் கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பேரணி 10 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முன் வரிசையில் முதல் பகுதியில் முதலமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் நடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். அங்கிருந்து செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். குறிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக ராணுவம் போராடி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதமாகவும் இந்தியாவினுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகம் முழுவதுமாக திரண்டு கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி நடைபெறும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தான் இன்று அந்த மிக பிரமாண்டமான பேரணி 20,000 பேர் பங்கேற்கக்கூடிய பேரணி என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும், அதே போன்று மாணவர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் என ஏராளமான திரண்டு இருக்கிறார்கள். 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது திரண்டு இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதமாக இந்த பேரணி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார். டிஜிபி அலுவலகத்திற்கு தொடங்கியிருக்கக்கூடிய இந்த பேரணியானது தற்போது நடைபெற்று சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக விவேகானந்தர் இல்லம், அதைத் தொடர்ந்து எழிலகுள்ள அந்த காமராஜர் சாலை வழியாக 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி நடைபெறுகிறது. பேரணியில் அதே போன்று NCC, NSS மாணவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள்
என அதே போன்று போலீசாரும் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் பதாகையில் ஏந்தியவாறு இந்திய ராணுவத்திற்கு நாம் முழுமையான ஆதரவை தெரிவிப்போம், நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவோம் என பதாகைகளை ஏந்தியவாறும் தேசிய கொடி ஏந்தியவாறும் இந்த பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு சுமார் 4 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடியவர்களுக்கான மருத்துவ வசதிகள், அதே போன்ற குடிநீர் வசதிகள், கழிப்பறை வசதிகள் என பல்வேறு வசதிகளும் இந்த வெயில் காலத்தின் காரணமாக அடிப்படையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அனைத்து விதமான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பேரணியானது தற்போது இன்னும் சட்ட நேரத்திற்குள்ளாக விவேகானந்தபுரத்திற்கும் அதைத் தொடர்ந்து இன்னும் சட்ட நேரத்திற்குள்ளாக போர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இங்க இருக்கக்கூடிய முப்படை தலைவர்கள் வரவேற்பு கொடுத்து அங்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த பேரணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் குறிப்பாக மதிமுக சேர்ந்த வைகோ, அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசன் உள்ளிட்டவர்களும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்டவர்களும், இந்தியன் யூனியன் முஸ்லிம் போன்ற பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும், காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாநில தலைவர் செல்வ பெருநகர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த ஒரு பேரணியை பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இந்திய மக்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பேரணியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பு செல்வன், நம்ம முதல் வரிசையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் கையில் தேசிய கொடி, மறுபுறம் தலைமைச் செயலாளர், டிஜிபி இவங்களை ஒட்டி அனைத்து மதத்தின் தலைவர்களும் முன்னணியில் போறதை பார்க்க முடிகிறது. அந்த சமூக நல்லிணக்கத்தை தமிழகம் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது குறித்த விவரங்கள். குறிப்பாக ஏனென்றால் ஒரு ராணுவத்தில் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு மற்றும் தீவிரவாதத்துக்கு எதிராக தங்களுடைய ஒற்றுமையை நடத்தக்கூடிய வகையிலான இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு மாநிலம் முழுவதுமே ஒரு முழு ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவும் ராணுவத்திற்கான ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் இதுக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு உடனடியாக இந்த பேரணியில் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள், பிற கட்சியினரும் பங்கேற்றிருக்கிறார்கள், பொதுமக்களும் பங்கேற்றிருக்கக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து இந்த பேரணியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராணுவத்தினர் சொல்லப்படும் என்றால் ராணுவ மரியாதை என்பது கொடுக்கப்பட இருக்கிறது. அது குறிப்பாக போர் நினைவுச்சில்ல இடத்தில் கொடுக்கப்பட இருக்கின்றன. அதற்கு முன்பாக இந்த 4 கிலோமீட்டர் தூரமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய ஒற்றுமை இந்திய ராணுவத்திற்கு ஆதரவை காட்டக்கூடிய விதமாகவே இந்த பேரணி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவர் கையிலும் தேசிய கொடி, கடற்கரை சாலை முழுவதும் பட்டொளி வீசி தேசிய கொடி பறக்கிறது. 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த பேரணி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. முதல் பகுதியில் முதல்வரோட அனைத்து மத தலைவர்கள் வரதை பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்த வரிசைகளில் யார் யார் வர்றாங்க? குறிப்பாக முதலமைச்சர் நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்பது முதல் கட்டமாக இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து முன்னாள் ராணுவத்தினர், ஹோம்கார்டு, அதே போன்று தேசிய மாணவர் பருகின்ற NCC உள்ளிட்ட அந்த பிரிவை சேர்ந்தவர்களும், அதே போன்று பிற கட்சியை சின்ன நேரடியாக பார்க்க முடியும். துணை முதலமைச்சர், அதே போன்று வைகோ, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட அவர்கள் மற்றொரு தரப்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி 10 குழுக்களாக பிரிந்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரடி காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டே வருகிறோம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். பேரணி என்பது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவர் கையிலையுமே தேசிய கொடி இருக்குது. பாகிஸ்தானின் தாக்குதலை தீரத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய இந்திய இராணுவத்துக்கு நாங்களும் ஆதரவாக இருக்கோம், தமிழகத்தினுடைய ஒற்றுமையும் ஆதரவையும் பாருங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தேசத்துக்கும் சொல்லக்கூடிய வகையில், உலகுக்கு சொல்லக்கூடிய வகையில் முதலமைச்சர் ஒரு பேரணியை முன்னெடுத்து செல்வதை பார்க்குறோம். நம்ம இந்த பேரணியில் பொதுமக்கள், இப்போ பேரணி நடந்துகிட்டு இருக்கும்போதே அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் கலந்து கொள்ளலாம் அந்த பேரணியில்? மக்கள் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் அந்த இடத்தில் நின்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் வரக்கூடியவர்கள் வந்து செல்வதற்கான எவ்விதமான இடையூறு அவருக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகள் செய்யப்பட்டு இந்த பேரணிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பேரணி அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எல்லையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்திய ராணுவத்தின் செயல்பாடு எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இதில் வந்து இளைஞர்கள், கல்லூரி மாணவர்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு இந்த பேரணியில்? ஒரு முக்கியமான ஒரு நகர்வு மாநிலத்திற்கு முன்மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லா தலைவர்களுமே. பிற மாநிலத்துக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கக்கூடியதாக தமிழ்நாட்டு மக்கள்
அதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இன்றைக்கு இந்த முதலமைச்சர் அவர்கள் இந்திய இராணுவத்திற்கு ராணுவ வீரர்களுக்கு சப்போர்ட் தெரிவிக்கிற மாதிரி இந்த பேரணியை அனௌன்ஸ் பண்ணி பொதுமக்கள், அனைத்து அமைச்சர்கள், இராணுவ வீரர்கள் அனைவரும், பாதுகாப்பு படை வீரர்கள், போலீஸ், காவல்துறை அனைவரும் இந்த பேரணியில் கலந்துருக்கிறாங்க. இந்திய இராணுவத்திற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி. தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் சமூக வரலாற்றில் பேரணிகள் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றன. மக்களின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கான ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக பேரணிகள் பார்க்கப்படுகின்றன. அந்த வரிசையில் எல்லையில் தீரத்துடன் போராடக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு தமிழகத்தின் ஒற்றுமையும் ஆதரவையும் பறைசாற்றக்கூடிய வகையிலான ஒரு பேரணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேரணியில் மாநிலத்தின் அரசியல் தலைமையின் முக்கியத்துவத்தையும் மக்களுடனான நேரடி தொடர்பையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் முதலமைச்சர் முன்வரிசையில் கையில் தேசிய கொடியை ஏந்தி அனைத்து மத தலைவர்களுடன் இணைந்து முன்வரிசையில் பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேரணி போர் நினைவு சின்னம் வரைக்கும், போரில் உயிர் நீத்த வீரர்களுக்காக கட்டி எழுப்பப்பட்ட போர் நினைவு சின்னம் வரைக்கும் நடைபெறவிருக்கு. சுமாராக இந்த அடுத்து ஒரு மணி நேரம் நடைபெறக்கூடிய பேரணியில் பொதுமக்கள் திரளாக பங்கெடுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஏறத்தாழ 25,000 மக்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு பெரிய பேரணியாகவே இது இருக்கும் அப்படின்னு கருதப்படுகிறது. இந்தியாவுக்கு எப்போதுமே தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமான மாநிலம். பல்வேறு உரிமைகளை திராவிட மாடல் ஆட்சியிலே நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிலைநிறுத்திருக்கின்றார்கள். அந்த வரிசையில் இன்று காஷ்மீரிலே நிகழ்ந்த அந்த படுகொலையை சரியான முறையிலே பாகிஸ்தானுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலே நம்மளுடைய இராணுவத்தினர்கள் எல்லாம் அனைவர்களும் பாராட்டத்தகுந்த பணிகளை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு துணை நிற்கின்றோம், தமிழகம் என்றும் துணை நிற்கும் என்ற அடிப்படையில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய பேரணியிலே எல்லா சமுதாய மக்களும், எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து அவர்கள் பின்னாடி இருக்கிறதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த பேரணி நடக்கின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாகவும் நாங்கள் பங்கேற்பதிலே நாங்கள் கடமை உணர்வோடு இதில் செயல்படுகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றங்கள் இன்றைக்கி இல்லை, 63 வருஷத்துக்கு முன்னாடி 1962 அண்ணா காட்டிய வழி அதுதான். அதை கலைஞருங்க பின்பற்றினார். இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் எப்பொழுதுமே தமிழ்நாட்டு மக்கள் இது போன்ற நேரங்களில் ஒன்றுபட்டு தான் நிற்பார்கள். அதற்கு அண்ணாவுக்கு வழிகாட்டியிருக்கிறார், கலைஞர் வழிகாட்டியிருக்கிறார். இப்போது எங்கள் தமிழ்நாட்டுக்கு தளபதி வழிகாட்டுகிறார். அரசியல் கட்சியினர் மட்டுமல்லாத இராணுவத்தினர், மாணவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள். இந்த அரசியல் கட்சிகளே கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்தமாக அனைவரும். நமது நாட்டு இராணுவம், நமது இந்திய இராணுவம் எப்பொழுதுமே ஒரு சிறப்பிற்குரிய இராணுவம். பயங்கரவாதிகள் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி மிக அநியாயமான ஒரு தாக்குதல் நடத்தி 26 பேரை கொன்று குவித்திருக்கிறார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய முறையில் நம்முடைய இந்திய இராணுவம் கடந்த மே 7ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் பயங்கரவாதிகளுடைய முகாம்களை துல்லியமாக கணக்கிட்டு வெற்றிகரமான முறையில் சில நிமிடங்களில் தாக்குதலை நடத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுகிற வகையில், அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய இராணுவத்தின் பக்கமாக உறுதியாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் நேற்று ஒரே நாளில் இந்த வேண்டுகோளை விடுத்து தமிழகத்தினுடைய அந்த ஒற்றுமை உணர்வை, தேசபக்தியை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலேயும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இந்திய இராணுவத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு பேரணி நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் கட்சிகளை எல்லாம் கடந்து இன்றைக்கு திரண்டு வந்திருப்பது தமிழ்நாட்டு மக்களுடைய தேசபக்த உணர்வை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இத்தகைய முயற்சியை மேற்கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இந்த பேரணியை அறிவித்திருக்கிறார். மற்ற மாநிலங்களுக்கு முன்பாக இதுவரை ஒரு ஒற்றுமை காட்டுற பேரணி எப்படி எடுத்துக்கிறீங்க? மற்ற மாநிலங்களுக்கு உதாரணமா இருக்கு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள்
தேச ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்குமான தேசப்பற்றை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு உறுதியோடு தெரிவிப்பதற்கும் மாண்புமிகு அமைச்சர் இந்திய ராணுவத்தின் பின்னால் மாண்புமிகு நாடாளுமன்ற மொத்த தமிழகமும் திரண்டு நிற்கிறது என்பதை காட்டுவதற்காகவும் முன்னாள் படை வீரர்கள் இந்த ஊர்வலத்தை அறிவித்திருக்கிறார்கள். நான் வரவேற்கின்றேன். மாணவ மாணவிகள் இன்றைக்கு நம்முடைய இந்திய ராணுவம் இந்திய ராணுவத்தின் மிக சிறப்பாக திட்டமிட்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் வெற்றியை நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நாமெல்லாம் இராணுவத்தின் பின்னால் நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காக, அவர்களுக்கு ஊக்கமளிப்பதற்காக, தேவையென்றால் நாங்களும் கூட எல்லைக்கு வருவோம் என்பதை எதிரிக்கு காட்டுவதற்காக இந்த ஊர்வலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊர்வலத்திலே கலந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுதான் நாட்டுப்பற்று, தேசப்பற்று. அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தமிழ்நாடு எல்லா விஷயத்திலையும் முன்னணி மாநிலமாக இருக்கும், வரலாற்றில் முன்னணி மாநிலமாக இருக்கும். அதே போன்று இந்திய இராணுவத்திற்கு ஆதரவாக இந்த எல்லையை மீட்பதற்கும் மண்ணை மீட்பதற்கும் போராடுகின்ற 24 மணி நேரமும் தன்னுடைய உயிரை பணை வைத்து போராடுகின்ற இராணுவ வீரர்களுக்கும் இந்திய இராணுவத்திற்கும் தமிழ்நாடு உறுதுணையாக இருக்கிறது, தேசிய இறையாண்மை முதன்மையாக இருக்கிறது என்பதை பறைசாற்றும் விதமாகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பேரணி அமைய போகிறது. அப்படிதான் சொன்ன கலைஞர், அப்படிதான் தளபதி, அப்படிதான். பிற மாநிலங்கள் அறிக்கை வராங்க, முதலமைச்சர் இது போன்ற ஒரு எதுவுமே முன்மாதிரி தானே தமிழ்நாடு. நீ சொன்ன மாதிரி தான் நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு வந்து எப்போவுமே நாட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா தேசப்பற்றில் எப்பவுமே முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாட்டு மக்கள். அதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக முதலமைச்சர் அவர்கள் இந்திய ராணுவ வீரர்களுக்கு சப்போர்ட் தெரிவிக்கிற மாதிரி இந்த பேரணியை அனௌன்ஸ் பண்ணி பொதுமக்கள், அனைத்து அமைச்சர்கள், ராணுவ வீரர்கள் அனைவரும், பாதுகாப்பு படை வீரர்கள், போலீஸ், காவல்துறை அனைவரும் இந்த பேரணியில் கலந்துருக்கிறாங்க. இந்திய ராணுவத்திற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி. ஆக்சுவலி இது வந்து நம்ம வீரருக்கு நம்ம எப்படி சொல்கிறது, அதாவது இது வந்து அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். இது பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் வாரில் அவங்க இருக்கும்போது, அதாவது இந்த நிகழ்வு நடக்கிறது அவங்களுக்கு இன்னொரு மோட்டிவேஷனாக அவங்க நினச்சிப்பாங்க. இந்த ஒற்றுமை தான் அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்க தெரிஞ்சால் அவங்க ரொம்ப பெருமையாக சந்தோஷப்படுவாங்க. அதனால் இன்னும் முற்றிலும் சிறப்பாக இது நிறைவடையும் எல்லாமே. நம்ம இங்கே நிம்மதியாக தூங்குறோன்னா அதுக்கு ஒரு காரணம் அவங்க அங்கே கஷ்டப்பட்டு போராடுறது தான். இங்கேருந்து அவங்க குடும்பத்தை விட்டுட்டு அவங்க அங்கே போயிருக்காங்கன்னா நமக்காக தான். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்தால் தான் அது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான மோட்டிவேஷன் கொடுக்கும். ஆமாம், ரொம்ப சரியானது. அப்போ தான் வந்து நமக்காக அங்கே இருக்காங்க மக்கள், நமக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்தால் நம்ம குடும்பத்துக்காக இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒற்றுமை எல்லோரும் சேர்ந்து நடக்கிறது மூலமாக வந்து அங்கே போராடுற நம்ம வீரர்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எந்தசாசமாக இருக்கும். அப்போ வந்து அவங்க நினைப்பாங்க நம்ம கூட எல்லாரும் போய் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி போகிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இது ரொம்ப முக்கியமானதாக தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா வீரருக்காக நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன உதவி நாங்கள் பண்ணுறோம். அப்பா வந்து பூன்ஸ் பார்டரில் பிஎஸ்எஃப்ல இருக்காரு. அவங்க கஷ்டப்பட்டுட்டா இருக்காரு. எங்களுக்கு கொஞ்சம் நாளாக ஃபோன் பண்ணல, லைக் ரொம்ப அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள். எங்களால் முடிஞ்சது. பேசுகிறாரு, ரிஸ்க் இருக்குன்றாரு, வேறு எதுவும் சொல்லலை. லைக் எதுவும் சொல்லக்கூடாது, அதனால் எதுவும் சொல்லலை எங்ககிட்ட. ராணுவ பயனாக இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆதரவு தமிழ்நாடு தெரிவிக்கிறது எப்படி எடுத்துக்கிறீங்க? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக நான் இந்த மாதிரி பண்ணணும் எதிர்பார்த்தேன். நம்ம சிஎம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. நான் இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல இதை வந்து கொஞ்சம் பெரிய விஷயமா நினைக்கிறேன். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த மாதிரி போர் நடக்குதுன்ட்டு. இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறது வந்து நிறைய பேர் பார்த்தாங்கன்னா, ஓ இது மூலயமா போர் நடக்குது, இந்த போரில் வந்து நம்மளை காத்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து திடீர்னு ஒரு நைட் டைம் திடீர்னு அவங்களா போர் தொடுக்கிறாங்க. இதை வந்து நம்ம ராணுவ படை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்காக தூங்காமல் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி வந்து ட்ராலி போகிறோம்.
இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து நம்மளுக்காக வந்து பார்டரில் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாரல் பூஸ்ட் தர மாதிரி ஒரு சாலிடாரிட்டிக்கான ஒரு பரேட் அதாவது இது நாங்கள் பார்க்குறோம். இந்த ரேலியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்க்ளூட் பண்ணுறது மூலிமா NSS அண்ட் NCC ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எங்களால் வந்து வி ஆர் ஆல்சோ ஸ்டாண்டிங் அலாங் வித் ஆர்மி அப்படின்றத நாங்கள் வந்து காட்டுறதுக்காக தான் இந்த ரேலி பண்ணுறோம். அண்ட் எல்லா காலேஜஸுமே வந்து இது நல்லாவே என்ஷூர் பண்ணியிருக்காங்க. இதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் நான் வந்து என்னுடைய இதை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்தியாவின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழகம் என்றுமே தேசப்பற்றை வெளிப்படுத்தும் முதன்மை மாநிலங்களில் ஒன்றாகவே இருக்கிறது. அதன் அடிப்படையில் வரலாற்று காலம் தொட்டு பல்வேறு நிகழ்வுகளில் இந்திய இராணுவத்திற்கு தமிழகம் தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து எல்லையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பதற்றம், அதற்கு இந்திய இராணுவம் அயராது தீரத்துடன் போராடி கொண்டிருக்கிறது. இந்திய இராணுவத்திற்கு தமிழகத்தின் ஆதரவை ஒட்டுமொத்தமாக உலகிற்கு பறைசாற்றக்கூடிய வகையில் தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. கடற்கரை சாலை முழுவதும் கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு எங்கும் தேசிய கொடியாகவே காட்சியளிக்கிறது. இதில் சமூக நல்லிணக்கத்தை பறைசாற்றக்கூடிய வகையில் அனைத்து மத தலைவர்களும் முன்வரிசையில் கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு முதலமைச்சரோடு சேர்ந்து பயணிக்கின்றனர். பள்ளி மாணவர்கள், தேசிய வானவர் படை வீரர்கள் உள்ளிட்ட பலர் இந்த பேரணியில் பங்கெடுத்திருக்கின்றனர். காவல்துறையினரும் கூட கையில் தேசிய கொடி ஏந்தியவாறு அவர்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய வகையில் பயணப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பேரணி என்பது வரலாற்று முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒன்றாக எப்போதுமே பார்க்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கருத்தை ஒற்றுமையுடன் உலகிற்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு கருவியாக பேரணி என்பது இருக்கிறது. அதன் அடிப்படையில் இராணுவத்திற்கு தமிழகத்தின் ஆதரவை தெரிவிப்பதற்கான, எல்லையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய இராணுவத்திற்கு தமிழகத்தின் ஆதரவை பறைசாற்றக்கூடிய வகையில் இந்த பேரணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேரணி போர் நினைவு சின்னம் வரை நடைபெறும். இந்த பேரணியில் பொதுமக்கள் தெரிவித்த, மாணவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். போராடி கொண்டிருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு எங்களின் ஆதரவு, எங்களின் ஒற்றுமை, தேசத்திற்கான எங்களுடைய தமிழகத்தின் ஒற்றுமை இதோ பாருங்கள் என அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து இந்த பேரணியில் பங்கேற்க பொதுமக்களுக்கு முதலமைச்சர் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். அவர்கள் ஒவ்வொருவராக அனுமதிக்கப்பட்ட வழிகளின் வழியாக இந்த பேரணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். தோராயமாக 20,000 to 25,000 மக்கள் வரை இந்த பேரணியில் பங்கேற்பார்கள் என கணிக்கப்பட்டிருக்கிறது. பேரணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. போர் நினைவு சின்னம் வரை இந்த பேரணி என்பது நடைபெறும். இந்த பேரணியில் தமிழகத்தின் அரசியல் கட்சிகளும் பங்கெடுத்திருக்கின்றனர். கட்சி வேறுபாடுகளை கடந்து, அரசியல் காரணங்களை கடந்து, அரசியல் கட்சிகளுடன் சேர்ந்து பொதுமக்களும் ஒன்றாக களம் காணக்கூடிய ஒரு பேரணியாக இது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இப்போ பேரணி எந்த இடத்துல இருக்குன்னு, எவ்வளவு நேரம், எவ்வளவு தூரம் இருக்கிறது இலக்கை சென்றடைய? நிச்சயமாக எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறலுக்கு எதிராக தொடர்ந்து போராடி வரும், அவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்க வரும், நமது எல்லையில் தொடர்ந்து பணியாற்றி வந்து நம்மளை பாதுகாத்து வரும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஆதரவையும் தமிழ்நாட்டு மக்கள் முழு ஆதரவையும் தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பேரணியானது சற்று நேரத்துக்கு முன்பு தொடங்கியது. இந்த பேரணியானது தற்போது கண்ணகி சிலை நோக்கி, கண்ணகி சிலை வரை வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த பேரணியானது போர் நினைவு டிஜிபி அலுவலகத்திலிருந்து தொடங்கி போர் நினைவு சின்னத்திலிருந்து நிறைவு பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சரியாக 5 மணிக்கு இந்த பேரணியானது தொடங்கியது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கையில் தேசிய கொடியை ஏந்தி தலைமையேற்று முன்னே நடந்து வர, மு.க. ஸ்டாலின் பின்னால் ராணுவத்திற்கு நாங்கள் அனைவரும் ஆதரவாக நிற்கிறோம் என்று தமிழக மக்கள் அனைவரும் மு.க. ஸ்டாலின் பின்னால், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்னால் ஒன்று திரண்டு இந்த பேரணியை நோக்கி தற்போது போர் நினைவு சின்னம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த பேரணியானது தற்போது கண்ணகி சிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும், அதாவது கண்ணகி சிலையிலிருந்து போர் நினைவு சின்னம் வருவதற்கு இன்னும் ஒரு 20 முதல் 25 நிமிடம் என்று ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமை நடைபெற்றும் பேரணியானது தற்போது கண்ணகி சிலை நோக்கி வந்துள்ளது. கண்ணகி சிலைக்கு அடுத்து வரும்போது எழிலகம், அதனைத் தொடர்ந்து நேப்பியர் பாலம், அதனைத் தொடர்ந்து போர் நினைவு சின்னத்திற்கு இந்த பேரணியானது இன்னும் ஒரு 20 முதல் 25 நிமிடத்தில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் முக்கியமாக இந்த போர் நினைவு சின்னத்திற்கு அருகே
பெஹல்காம் அந்த தீவிரவாத தாக்குதலில் மரணம் அடைந்த பொதுமக்கள் மற்றும் அந்த ராணுவ வீரர்களின் புகைப்படங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த உள்ளார். அவர்களின் புகைப்படங்கள் அடங்கிய அந்த பெரிய அந்த அஞ்சலி சுவரானது இந்த ஒரு இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் அவர்கள் மலரெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு அந்த இடமாக சுவர் வைக்கப்பட்டது. அந்த அனைத்து புகைப்படங்களுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய அஞ்சலியை செலுத்த உள்ளார். முக்கியமாக மலர் தூவி அந்த அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சரை பின்தொடர்ந்து வரும் அனைத்து பொதுமக்களும் அந்த அந்த பெஹல்காம் தாக்குதலில் மரணமடைந்த அந்த அப்பாவி பொதுமக்கள் மற்றும் அந்த நேற்றைய தினம் மரணமடைந்த அந்த ராணுவ நாயக் உள்ளிட்ட இந்த தினேஷ் நாயக் என்பவருக்கும் புகைப்படமும் அங்கே வைக்கப்பட்டுள்ளது. அவரின் அந்த புகைப்படங்கள் அனைத்திற்கும் பொதுமக்கள் அனைவரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், அரசு துறை அதிகாரிகள், அவரை பின்தொடர்ந்து வரும் அந்த NCC மாணவர்கள், NSS மாணவர்கள் அனைவரும் அதனைத் தொடர்ந்து அந்த புகைப்படத்துக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். அஞ்சலி செலுத்திய தொடங்கியும் அவர்கள் அனைவரும் போர் நினைவு சின்னத்துக்கு வருவார்கள். போர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளார். அஞ்சலி செலுத்திய உடனே இந்த பேரணியானது நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நாம் இந்த போர் நினைவு சின்னம் பகுதியில் நான் இருக்கேன். இந்த போர் நினைவு சின்னத்தை பொறுத்தவரையில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு அவர் அந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இந்த பகுதி பொதுமக்கள் அனைவரும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தேசிய கொடியை ஏந்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம், வளர வேண்டும் மனிதநேயம், அதாவது ஒழிய வேண்டும் பயங்கரவாதம், வளர வேண்டும் மனிதநேயம் உள்ளிட்ட இது போன்ற அந்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் பொதுமக்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்தும் அந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவித்து இங்கே வரிசையாக குழுமி கைகளில் கொடியை ஏந்தி இந்த இடத்தில் அணிவகுத்து வருகின்றனர். பேரணி தொடங்கிய பிறகும் பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வந்த வண்ணமே உள்ளனர். அவர்களை காவல்துறையினர் இங்கே ஒழுங்குபடுத்தி அந்த பணிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது அந்த பொதுப்பணித்துறை அந்த அலுவலகத்தை, அந்த பொதுப்பணித்துறை மாளிகையை தாண்டி வந்து கொண்டுள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் இன்னும் 15 முதல் 20 நிமிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஒரு பேரணி போர் நினைவு சின்னத்தை வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம 4 துறைகள்லையும் பார்த்துட்டு இருக்கோம். எங்கு பார்க்கிலும் தேசிய கொடி ஏந்தியவாறு மக்களின் தலைகளாக காட்சியளிக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.